புதிய அரசமைப்பில் தான் தமிழர்களுக்கான தீர்வில் கவனம். எந்த தீர்வும் இனங்களுக்கிடையில் முரண்பாடுகள் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடாது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க முடியாது. தமிழரசுக் கட்சியுடனான சந்திப்பில் ஜனாதிபதி அனுர திட்டவட்டம். சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்திய தமிழரசுக் கட்சி என்பதாக இந்த செய்தி வருகிறது. இதே நேரம் அடுத்த வருட இறுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பதான கருத்தும் கூறப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியினால். எனவே புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை 13ஆம் திருத்தச் சட்டமும் மாகாண சபை முறைமையும் தொடரும் எனவும் அதற்கமைய எதிர்வரும் 2025ஆம் ஆண்டின் இறுதிப் பகுதியில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு உறுதியளித்திருக்கிறார். அது மாத்திரமன்றி புதிய அரசியலமைப்பிலேயே தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வு குறித்து சிந்திக்க முடியும் என்பதும் அவருடைய கருத்தாக அமையப்பெறுகிறது. அதன்போதுதான் இது தொடர்பான செயற்பாடுகளை எம்மால் எடுக்க முடியும். இதே நேரத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேண்டுகோளுக்கிணங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் தமிழரசுக் கட்சியின் சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், சண்முகநாதன் குகதாசன், ராசமாணிக்கம் சாணக்கியன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், இளையதம்பி ஸ்ரீநாத், துரைராசா ரவிகரன் ஆகிய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இடையிலான சந்திப்பு நேற்று புதன்கிழமை மாலை 5 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. சுமார் 1 மணி நேரம் வரை நீடித்த இந்த சந்திப்பில் அரசமைப்புக்கான 13ஆம் திருத்தச் சட்டம், மாகாண சபை தேர்தல்கள், புதிய அரசமைப்பு உருவாக்கம், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விகாரம், காணி விடுவிப்பு என்பன உள்ளடங்களாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக முன்னெடுத்து வரும் பல்வேறுபட்ட பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சந்திப்பின் தொடக்கத்திலேயே அரசியல் தீர்வு குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதன்போது தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக இணைந்த வடகிழக்கில் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வழங்க வேண்டும் என்பதே தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடாக இருப்பதாக அந்த கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி புதிய அரசமைப்பு உருவாக்கப்படுகையில் அதில் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு உள்வாங்கப்படும் எனவும் அதன் உருவாக்கப் பணிகள் முன்னெடுக்கப்படும் போது தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிகளுடன் இது பற்றி நிச்சயமாக கலந்துரையாடப்படும் எனவும் ஜனாதிபதி உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அது மாத்திரமன்றி புதிய அரசமைப்பானது பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் அமையாது எனவும் மாறாக இலங்கை எனும் ஒருமித்த நாட்டை முன்னிறுத்துவதாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் வரை அரசமைப்புக்கான 13ஆம் திருத்தச் சட்டமும் மாகாண சபை முறைமையும் தொடரும் என்றும் தெரிவித்த ஜனாதிபதி, இருப்பினும் இவ்வருடம் 2 தேர்தல்கள் நடத்தப்பட்டதன் காரணமாக உடனடியாக மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது சாத்தியமில்லை என சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன்படி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கமைய அடுத்த வருட ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் அதே வருடத்தின் 2025ஆம் ஆண்டு அரையாண்டுக்கு பின்னர் அல்லது ஆண்டின் இறுதியில் மாகாண சபை தேர்தலும் நிச்சயமாக நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். அதேவேளை நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களால் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பவர்கள் தவறளித்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் அவருக்குரிய தண்டனையை நீண்ட காலம் அனுபவித்து விட்டார்கள் என்ற கரிசனை தனக்கும் இருப்பதாக குறிப்பிட்டார். அதன்படி அவர்களை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர்களை பிணையில் அல்லது சட்டத்தின் பிரகாரம் விடுவிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து சட்டம் அதிபருடன் கலந்துரையாடுவதாகவும் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் குறித்து ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டிய தமிழ் பிரதிகள் விவகாரம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு இல்லை என்பதாலும் கடந்த கால ஆணைக்குழுக்களின் செயற்பாடுகளாலும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் மீது நம்பிக்கை இழந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதேபோன்று கடந்த கால மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறல் மற்றும் மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதனை உறுதிப்படுத்துவதில் சர்வதேச பொறிமுறை பற்றி பேசப்பட்டது. தற்போதைய சூழ்நிலையில் சர்வதேச பொறிமுறை சாத்தியமில்லை அல்லவா என்ற ரீதியில் கருத்துரைத்த ஜனாதிபதி, இருப்பினும் உள்ளக பொறிமுறையில் சர்வதேச நீதிபதிகள் உள்ளிட்ட சர்வதேசத்தின் பங்கேற்பை உள்வாங்குவதில் ஓரளவு ஏற்புடைமையை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அத்தோடு கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளுக்கு மேலதிகமாக தற்போது அந்த சட்டத்தின் கீழ் இடம்பெறும் கைதிகள் குறித்தும் தமிழரசுக் கட்சி பிரதிகள் ஜனாதிபதியிடம் தமது தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற தமது கடந்த கால நிலைப்பாட்டில் தாம் உறுதியாக இருப்பதாகவும், இருப்பினும் இனிவரும் காலங்களில் இந்நாட்டில் இனவாதத்துக்கு இடமில்லாத காரணத்தால் இனவாதத்தை பரப்ப முற்படுவோருக்கு எதிராக அச்சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளித்தார். இருப்பினும் அச்சட்டத்தை நீக்கி அதன் விளைவாக ஏற்படும் வெற்றிடத்துக்கு சர்வதேச நியமங்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவரால் தெரிவிக்கப்படுகிறது. காணி விவகாரத்தில் குறிப்பாக மகாவலி குடியேற்றம், தொல்பொருள் திணைக்களத்தின் அத்துமீறிய காணி அபகரிப்புகள், வன இலாக்கா, கடற்சூழல் பாதுகாப்பு, இராணுவத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் பாடசாலைகள், மயானங்கள் உள்ளிட்ட காணிகள் பற்றிய ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. இதுகுறித்து உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வெகு விரைவில் உரிய தீர்வை பெற்றுத் தருவதாகவும் ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்திருக்கிறார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பில் ஏற்கனவே அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் இன்னமும் அங்கு கணக்காளர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை என தமிழ் பிரதிகள் ஜனாதிபதியிடம் விசனம் வெளியிட்டார்கள். பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடி இதற்கு உடனடியாக தீர்வு வழங்குவதாக ஜனாதிபதியினால் கூறப்பட்டிருக்கிறது.
அதேவேளை வடக்கு கிழக்கு மாநிலங்களின் அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்குவேன் என்றும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்ற வேறுபாடின்றி சகலருக்கும் ஒரே விதமான அபிவிருத்தி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்திருக்கிறார். வடக்கு கிழக்குக்கான நிதி ஒதுக்கீடு போதுமானதாக இல்லாத பட்சத்தில் அதற்கு மேலதிகமாக உலக வங்கி போன்ற சர்வதேச கட்டமைப்புகளிடம் நிதியுதவிகளை நாடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக இந்த சந்திப்பின் பொழுது ஜனாதிபதியினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது.